நரகத்துக்கு போக இருக்கும் சகோ வணக்கம். உலக மக்களின் மாம்டேட் ஸ்ரீஹரி திரு தம்மில் வாழ்க. அதாவது கர்ணம் தப்பினால் மரணம். இது பழமொழி எனக்கு தெரியும், ஏன்னா நான் வேற மாதிரி சொல்ல போகிறேன். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க இவங்க ஏதோ அர்த்தம் தெரியாமல் சொல்கிறாங்க. அதாவது ஒரு சர்க்கஸ் பண்ணும்போது அதில் கர்ணம் தப்பிட்டா அதுக்கு மரணம் தான், அவ்வளோ ஆபத்தான ஒரு சர்க்கஸ் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் அது. ஆனால் அதே வார்த்தையில் தான் கர்ணம் தப்பினால் மரணம். அதாவது மரணம் என்பதே கிடையாது, மரணம் என்பதே கிடையாது. நீங்கள் மரணம்னு அதை சொல்கிறீங்க, அப்போ அது கர்ணம் தான், அதாவது அடுத்த கட்டம், அடுத்த ஸ்டெப். ஸோ இந்த மரணம்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த மரணத்தை வச்சுட்டாங்க. மரணம் 4. அதாவது ஜென்மம் 7. நீங்கள் இது 7வது ஜென்மம் இருந்தாலும் இதில் கணக்கு கண்டினியூ ஆகிட்டு இது ஜென்மம்னு அதில் ஜோடி சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மரணத்துக்கு ஜோடி இருக்காது, அது 4. அது எப்படி நீங்கள் அந்த மரணத்தை கணக்கெடுக்கணும்னா, நீங்கள் காலம் என்பதை புரிஞ்சுக்கணும். அதாவது காலத்தை ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. 1 நிமிஷம், 1 ஹவரு, 24 மணி நேரம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு வருஷம் இப்படின்னு காலத்தை கணக்கில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த காலத்தை தன்னுடைய உணர்வால், தன்னோட அனுபவத்தால் அளக்க முடியாது. இப்போ நான் உங்களை தண்ணிக்குள்ளே முக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம், அது 1000 வருஷத்துக்கு சமமானது. அதே ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இது நீங்கள் பண்ணினீங்கன்னா அது மணிக்கணக்க போனாலும் தெரியாது. லவ் பண்ணும்போது பார்க்கணும், புரிஞ்சுக்கலாம். அது கூட பேசும்போது இப்போ நாள் கணக்காக பேசினா கூட பொழுது போகிறது தெரியாது. அவளே மனைவி ஆகிட்டான்னு வச்சுங்க, அவள் ஒத்து வரலன்னா அவள் வாயை திறந்தாவே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த காலம் என்பதை நீங்கள் கணக்கு பண்ண முடியாது. அது கணக்கு என்பது நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு கணக்கு இருந்தாலும் அனுபவத்தில் புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு காலம்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்தோம், இந்த 100 வருஷம், 1000 வருஷம், ஒரு செகண்டு வாழக்கூடிய, அதாவது பிறந்த அடுத்த செகண்டு கோடான கோடி உயிர்கள் பிறந்து சாகிறது, அதுவும் ஒரு வாழ்க்கை வாழுது. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய மரணம் எங்கே நிகழ்கிறதுனா தந்தை வயிற்றில். அதாவது தந்தை வயிற்றுக்குள்ளே நம்ம வரும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு மரணம், அப்புறம் தந்தை வயிற்றுலேருந்து ஒரு மரணம் அடைஞ்சு தாய் வயிற்றுக்கு போகிறோம். இப்போ தாய் வயிற்றில் இருந்து ஒரு மரணம் அடைஞ்சு இந்த பூமிக்கு வரும், 3வது. அதுக்கப்புறம் இங்கேருந்து மரணம் அடைஞ்சு இன்னொரு இதில் போகணும். இது ஜஸ்ட்டு ஒரு கர்ணம் தான். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இதுதான் நரகமா சொர்க்கமா. சொர்க்கத்துக்கு போகிறவங்கள பற்றி நான் பேச வரல. அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போன பிறகு அவங்க இறைவனே நினைக்க மாட்டாங்க, எல்லோருக்கும் மாம்டேனே நினைக்க மாட்டாங்க, அவங்க ஜாலியாக இருப்பாங்க. அது வேறு மாதிரி இருக்கும். அதை நான் கடைசியில் சொல்லுவேன். நரகம் என்பது பயணம் தான் தொடரும். அதனால் நரகத்துலேருந்து பற்றி தான் நான் பேசுகிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பாருங்கள். அதாவது இந்த பேச்சு தொடர்பில் விட்டு போன வார்த்தை என்னென்னா, கர்ணத்துக்கு ஜாதகத்தில் பல கதைகள் சொல்லுவாங்க. அப்படியே அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். நான் சிம்பிளாக குட்டி கர்ணம் இந்த ஒரு வார்த்தையை வச்சு சொன்னேன். அதாவது எட்டியில் அந்த ஸ்டைலில் எனக்கு தெரியாது, நம் மரணம்.